அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரா விலாகில் இன்றைக்கி பார்ட்டு 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட்டு 4ல் வந்து கோயிலுக்குள்ளே இன்றைக்கி நுழைய போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் இன்றைக்கி பொங்க விடுறது நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரோடெல்லாம் தாண்டி தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற பாதை. இந்த பாதையில் தான் போகணும். ஸ்கூலுக்கு போகிறத ஸ்கூல்லலாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடந்த இடத்துக்கு போனதெல்லாம் காமிச்சிருந்தேன். இப்போ கோயிலுக்குள்ளே நுழைவு போயாச்சு. கோயிலுக்குள்ளே போய் இதுதான் எங்கள் ஊர் கோயில்னு சொல்லுவோம்ல, அதுதான் கோயிலுக்கு இந்த பக்கம் வீடு, கோயிலுக்கு அந்த பக்கம் ஸ்கூல். கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அடுப்பெல்லாம் அங்கேயே தான் எல்லாமே இருக்கும், நம்ம போய் ரெடி பண்ணி வைக்கிறது தான். விறகு எல்லாமே கிடக்கும், எதுக்குமே தேட வேண்டியது கிடையாது. பாருங்கள், பொங்கல் பால் வச்சாச்சு. பால் பொங்கணுன்னா அரிசி போட வேண்டியதாக வேலை. பால் பொங்குறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பால் பொங்கினோன்னு தான் நாங்கள் ஓடி போய் அரிசி போட போனோம். 2வது தடவையும் பொங்குச்சு. அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்டபெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கு ஒரு அக்கா பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் அத்தை வந்து தாம்பலத்தில் எல்லாம் வைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதான் வேலை. ஏன்னா வீடியோ சமையலும் பண்ணலைல, சரி இந்த வீடியோவாவது எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஊர்லேருந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது. எங்கள் கோயில், இந்த ஊர் கோயிலில் வந்து பாருங்கள், பைரவர் முதல்ல இருக்கிறது, 2வது கற்பனசாமி, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மாடசாமி, அங்கே ஒரு தர்ம முனீஸ்வரர், அவங்களோட தங்கச்சி தான் பூந்தோண்டி காளியம்மன். இந்த நம்ம இப்போ பொங்க விட வந்திருக்க இடம் பூந்தோண்டி காளியம்மன். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி உள்ளது. எல்லோரும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே தான், மண்டபம் ரோட்டுக்கிட்டே தான் இந்த கோயில் இருக்குது. நல்ல பெரிய கோயில், சக்தி வாய்ந்த அம்மன், பூந்தோண்டி காளியம்மன் பேர். நல்லாயிருக்கும் கோயில். வந்து பெரிய கோயில், இட வசதி எல்லாமே இருக்குது. தங்கி இருந்து காலைல சாமி கும்பிட்டு போகிறவங்க போகலாம். பாருங்கள், பால் வந்து பொங்கிட்டு நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும் போதே, அதுக்கப்புறம் திரும்ப 2வது தடவையும் பால் பொங்குச்சு. பாருங்கள், 2வது தடவை எங்களுக்காக வீடியோக்காக பொங்குச்சோ என்னமோ தெரில. 2வது தடவை பால் பொங்குறது பாருங்கள். முதல் தடவை பொங்கி இருந்துருச்சா, 2வது தடவை பொங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், பால் பொங்கிட்டு நல்லபடியாக சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஆளாளுக்கு அரிசி போட்ட பார்த்துக்குறோங்க. இந்த சாமி வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சுற்றி குட்டி செவர் மாதிரி வச்சு சாமி, இந்த ஒரு சாமி பூந்தொண்டி காளியம்மனும் தர்ம முனீஸ்வரர் 2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குலதெய்வங்களெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே உருவெடுத்து செஞ்சு அவங்கவுங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பைரவர், கற்பசாமி, ஆஞ்சநேயர், அப்புறம் ஒரு திருக்கையம்மன், நாகநாதர், எல்லா சாமியும் இருக்குது. அந்த சின்ன கோயிலில் எல்லா சாமியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அப்போ போவோம். திரும்ப பத்திரிக்கை அனுப்புகிறேன் இருக்காங்க. அப்போ போவோம், நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாகவே போவோம். அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சு. இப்போ வந்து பொங்கல் இருந்தோடனே சாமியை கும்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஒவ்வொரு சாமிக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் அவங்க வீட்டுகளுக்கு. எல்லோரும் குப்பையாக இருந்தனால சின்னக்கா வந்து அவ்வளோத்தையும் தூக்கி பெருக்கி அழுகிட்டு இருக்கா. இல்லைனாலும் நீட்டாக தான் இருக்கும், அவளும் பண்ணுறா. சரி பண்ணட்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து சாமிக்கு பட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்ல, அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறாங்க. அதாவது சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் கிண்டிகிட்டு இருக்காங்க. கிண்டவே முடியல, வெயிட்டாக இருக்குது கரண்டியே. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு கரண்டி. அதுன்னு எல்லோரும் தூக்கி கிண்ட முடியாமல் கிண்டினாங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு நாங்கள் எல்லோரும் தானே வந்தோம். பிள்ளைங்கள்லாம் இன்னும் குளித்து கிளம்பி வரல, சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லோரையும் பொங்கல் மண்டபத்தில் போட போகிறோம் அப்படின்ட்டு ஃபோன் அடித்து எல்லோரும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் வீடு. எல்லாத்தையும் சத்தம் கொடுத்து அதுக்கெல்லாம் இன்னும் வரல. அதுக்குள்ளே நாம் இப்படி ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்து இங்கே இருக்கிற மாமரத்தில் பார்க்கணுமே, கோயிலில் அவ்வளோ மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுலேயுமே தோட்டம் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் இப்படிலாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போது 2-3 வருஷமாக நல்லா ஒரு கோயில் ஒரு பிரம்மாண்டமாகிடுச்சு. போக போக மக்கள் வந்து
கோயிலுக்குலாம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து கோயில்கள்லேயும் நிறைய கூட்டமாக தான் இருக்குது. பக்தியில் இறங்கிட்டாங்க எல்லாருமே இப்போ. அதனால் நிறையா பைசா வர வர நல்லா கோயிலை வந்து புதுசாக பெருசாக நல்லா ஏற்பாடு பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. அப்புறம் சின்னக்கா வந்து இந்த முட்டி போட்டு சுற்றி வரேன்னு வந்துக்கிட்டாளா, அப்புறம் அவள் முட்டி போட்டு போனால், அப்புறம் அவங்க பின்னாடியே போனேன். அதை வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன், வீடியோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேடி தேடி பார்க்க முட்டி போட்டு அவள் சுற்றி வந்ததே காணோம். முட்டி போட்டு சுற்றி வந்தாள். அதை நான் அப்படியே எடுத்த வீடியோ இப்போ காணோம். சரி மூட்டாச்சு. அப்புறமாட்டிக்கு பால் பொங்கியாச்சு. பாருங்கள், இந்த ரோட்டு ஓரத்தில் பஸ்ஸெல்லாம் போகுது தெரியுதா, மெயின்லேயே இருக்கும். இதை தாண்டி தான் ராமேஸ்வரமே போகணும். அதுதான் இருக்க மாட்டேங்குங்க. இந்த பக்கம் மெயின் ரோடு, இந்த பக்கம் ட்ரெயின் போகிற ரோடு. இப்போயே மணி வந்து 7:30 ஆக போகுது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இட்லி போல் இருக்குது, இட்லிலாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போகணும். அவங்க அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா ஒரு வழியாக. அர்ச்சனை பூசாரி வீடுமே எங்கள் பாபா வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அதனால் சொன்னோடனே எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபோன் அடித்தோடனே வந்துட்டார். இவங்க தான் பூந்தொண்டி காளியம்மன். இப்போ நல்லா சிறப்பாக கோயில் எடுத்து வச்சு கட்டியிருக்காங்க. எங்கள் அக்கா பேரன்தான் போட்டிருந்த கோயிலுக்குள்ளே கிடக்கா. அவனுக்கு 2.5 மாதம் ஆகுது. ஆமாம், ஒரு வேலையாக பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே பாய். எங்கள் வீட்டு ஃபேமிலி இது தான். உமானி எல்லோரும் வந்திருந்தாங்க. இதுதான் எங்கள் ஊர் கோயில். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லோரையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ட்ரெயினை பாருங்கள். இந்த கோயிலேருந்து பார்த்தாலுமே ட்ரெயின் போகிறது தெரியும். அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா எங்கள் வீடு, இந்த பக்கம் பார்த்தோம்னா கோயில். அப்படி தான், ரெண்டுக்கும் நடுவில் தான் எங்கள் வீடு. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.